என்ன அதுக்குள்ளேயுமா வந்து இறங்கணுன்னே கண்டென்ட் கொடுக்கணுமா? அது விஜய் டிவி ப்ராடக்ட்னா சும்மாவா? விஜய் டிவி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ரத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்குல்ல. ஸோ ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பிக் பாஸ் என்னை கூப்பிடுங்க பிக் பாஸ், என்னால முள்ள பிக் பாஸ், எல்லாத்துக்கும் இந்த இதுதானா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் பிக் பாஸ், என்னைய கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து வெளியே படுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிருக்காங்க. எதுக்காகனா 8 பேர் இருந்தாங்களே, 8 பேர் சேர்ந்து இந்த ரூம் வேணும் அந்த ரூம் வேணும்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சாங்கல்ல, பிங்க் கலரு பச்சை கலரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு வந்து உடன்பாடு கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து உடன்பாடு இல்லாமலே இருக்காங்க. ஸோ அவங்க பவித்ரா, ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் வந்து எங்களுக்கு வந்து அதில் வந்து உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் எனக்கு வந்து அதில் வந்து இஷ்டம்லாம் இல்லை, நான் எங்கே கொடுத்தாலும் படுப்பேன், நான் எங்கேனாலும் படுப்பேங்க, கீழே படுப்பேன், அங்கிட்டு படுப்பேன், எங்கிட்டாலும் படுப்பேன், எனக்கு கம்ஃபர்டபுள்ன்றது ஒரு ஒரு மேட்ரே கிடையாது, எனக்கு அது விஷயமே இல்லை. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு கேட்குறாங்க, ஒரு வாரம் வந்து பாய்ஸ் வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி? அது அவங்களுக்கு சாதகமான போயிரும்ல, அது அவங்களுக்கு எப்படினாலும் மாறும்ல, அது என்னால முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிருக்காங்க. அங்கிட்டு தலைவன் ஜெஃப்ரி வந்து அப்படி உட்காந்துருக்காப்ல குத்த வச்சு, சொல்லுங்க, கரெக்ட் 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 அப்படின்ற மாதிரி வந்து அவரு, அதுக்கப்புறம் நம்ம தீபக்கு, ஸோ இவங்கெல்லாம் உட்காந்து ஒரு விதமா ஏதோ ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிருக்காங்க. சாமி சாமி பொறுமை பொறுமை பொறுமை, ஐயோ ரொம்ப பொங்குறாரே அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் தோணுது. ஸோ வந்த ஒரு மணி நேரத்துல வந்து கண்டென்ட்டுக்கு ரெடி பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணி வெளியே படுத்திருக்காங்க நம்மளோட ஜாக்கி. ஆல்ரெடி நான் நினைச்ச மாதிரி தான், இவங்க பண்றது வந்து அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பண்றது வந்து இவங்களுக்கு பிடிக்காது. நான் முதலே நினைச்சேன் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் டீம்னாலே எப்படினாலும் எங்கிட்டனாலும் குளறுபடிகள் வரத்தான் செய்யும். அவங்க டீமுக்குள்ளேயே வந்து அவங்க அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கு கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து சிங்கிள் பெட் இருக்கிற மாதிரி தான் அந்த ரூமை சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு சிலவங்களுக்கு வந்து எங்களுக்கு பரவாயில்ல, நாங்க வந்து கம்ஃபர்டபுள்லாம் எதிர்பார்க்கவே கிடையாது, நான் இங்க படுப்பேன், அங்கிட்டு வெளியே கூட படுப்பேன், விட்டா பாத்ரூம் கூட சைட்ல கூட படுப்பேன், அதை பத்திலாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசுறத நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஸோ முதலே வந்து கோதாவரி அந்த கொடு போடுமா அப்படின்ற மாதிரி போட்டப்பே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல இழுத்து விட்டு நாளே கொளுத்தி விடுவாங்கன்னு. அதே மாதிரி கொளுத்தி விட்டு ஒரு சிலவங்க வந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணட்டும், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் 100 நாள் வேற ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சௌந்தர்யான்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, என் வாய்ஸ் வச்சு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு உள்ள போயிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வாய்ஸை வச்சு மேனிப்புலேட் பண்ணி ஒரு விதமா கருணை ஓட்டுக்கு ஏதாவது அடி போடுறாங்களோ. அந்த அக்காவை பார்த்தா அப்படி தெரியுதாப்பா? பார்த்தா தெரியல, இன்னும் ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். சரி, அக்காவை பொறுத்திருந்து பார்ப்போம். சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸ் வந்து காமெண்ட்ங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு நோட்டிபிகேஷன் வரும். சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். பாய்.